வெள்ளை சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இடியாப்பம், பரோட்டாக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கப் கோகோனட் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சோம்பு சீரகம் போட்டு, கொஞ்சமாக கேஷ்யூ, கொஞ்சமாக ஆல்மண்ட், அப்புறமா பொட்டுக்கடலை கொஞ்சமாக ஆனியன் போட்டு எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாயில் கொஞ்சமாக தேவையான அளவு ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு 2 க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கர்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தா 1/2 kg சிக்கனை போட்டு நல்லா அந்த ஆயில்லையே 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. அப்புறமா புதினா இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு வாட்டர் ஊற்றி ஒரு லிட்டு வச்சு மூடி நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வெள்ளை சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் கூடவே ஃப்ரோசன் பரோட்டா தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை நம்ம ஊர் ஸ்டைலில் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கிட்டேன். இதை நான் நைட்டு தான் பண்ணியிருந்தேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருந்தது. இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.